சிதம்பரம் நடராஜர் கோவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இன்றும் உலகமே வியந்து பார்க்கும் ஒரு நவீன உண்மை. அணுக்களின் ஓட்டமும் பிரபஞ்சத்தின் இயக்கமும் ஒரே நடனம் என நவீன விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த உண்மையை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிலையில் வடித்தவன் தமிழன். அதுதான் தில்லை நடராஜர். வெறும் கல் மற்றும் பொன்னால் ஆன கோவில் இதுவல்ல. நவீன மருத்துவம் வியக்கும் உடற்கூற்றியல் ரகசியங்கள் தில்லை பொன்னம்பலம் தனக்குள் ஒளித்து வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் ஒரு நாளில் எத்தனை முறை சுவாசிக்கிறான், அவனது உடலில் எத்தனை நாடிகள் ஓடுகின்றன, அத்தனை கணக்குகளையும் இந்த செப்பு கூரையில் ஆணி அடித்து சொல்கிறார்கள் நம் முன்னோர்கள். அனைத்திற்கும் மேலாக நாசா போன்ற விண்வெளி ஆய்வு மையங்களையே தலைச்சுற்ற வைத்த ஒரு மர்மம். பூமியின் காந்த மைய புள்ளி. எந்த ஒரு சேட்டலைட்டும் இல்லாத காலத்தில் பூமியின் நடுப்புள்ளியை துல்லியமாக கணக்கிட்டு அங்கே கருவறையை அமைத்த அந்த தமிழனின் தொழில்நுட்பம் எப்படி சாத்தியமானது? சிதம்பர ரகசியம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டும்தானா, அல்லது மறைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அறிவியலா? சுவிட்சர்லாந்தின் செர்ன் அணு ஆராய்ச்சி மையம் வரை ஏன் இந்த தமிழனின் சிலை நிற்கிறது? வாருங்கள், மறைக்கப்பட்ட அந்த தில்லை ரகசியங்களை தேடி பயணிப்போம். இது உங்கள் ரைஸ் வித் ஐஸ். புவியீர்ப்பு மற்றும் காந்த மையம். காந்த புள்ளி. நவீன அறிவியலின்படி பூமியின் சில குறிப்பிட்ட இடங்களில் காந்த அலைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆய்வு. உலகளாவிய அந்த வரைபடத்தின் பூமியின் காந்த நிலநடுக்க கோடு செல்லும் பாதையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் கருவறை அமைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதிசயம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு GPS அல்லது செயற்கைக்கோள் வசதியும் இல்லாத காலத்தில் தமிழர்கள் இந்த புள்ளியை துல்லியமாக கண்டறிந்து அங்கே கோவிலை கட்டியுள்ளனர். நடராஜரின் கால் கட்டை விரல் ரகசியம். ஒரு காலத்தில் நாசா மேற்கொண்ட ஆய்வின் வியப்பான தகவல் வெளியானதாக பேசப்படுகிறது. பூமியில் ஒட்டுமொத்த பரப்பையும் கணக்கிட்டு அதன் மைய புள்ளியை பார்த்தால் அது நடராஜனின் இடது கால் கட்டை விரல் இருக்கும் இடமே என்று கண்டறியப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் ஆடல் தொடங்கும் அந்த புள்ளியைத்தான் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலம் என்று நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். ஆகாயம் என்பது வெற்றிடம் மற்றும் ஆற்றல் நிறைந்த இடம். புவியீர்ப்பு விசை மற்றும் அதிர்வுகள். சிதம்பர கோவில் அமைந்துள்ள இடத்தில் புவியீர்ப்பு விசை மற்ற இடங்களை விட சீராகவும் நேர்மறை ஆற்றல் நிறைந்ததாகவும் இருப்பதாக பக்தர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். மந்திரங்கள் ஓதப்படும் போது உருவாகும் ஒளி அதிர்வுகள் அந்த இடத்தில் உள்ள காந்த அலைகளுடன் இணைந்து மனிதனின் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு ஒருவித அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது. ஏன் இது ஒரு பெரிய ரகசியம்? இந்த காந்த மைய புள்ளி மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது. ஆனால் சிதம்பரம் கோவில் கருவறை அமைந்துள்ள புள்ளி பல நூற்றாண்டுகளாக நிலையான ஆற்றல் கொண்ட இடமாக பார்க்கப்படுகிறது. இன்று சேட்டலைட் கொண்டு தேடினால் கிடைக்கும் அந்த புள்ளியை அன்று ஞானத்தால் கண்டறிந்தான் தமிழன். சிதம்பரம் கருவறையில் நடராஜர் ஆடும் அந்த ஆனந்த தாண்டவம் வெறும் கலை அல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் காந்த மைய புள்ளியின் துடிப்பு. சிதம்பர கருவறையில் நடராஜன் ஆடும் அந்த ஆனந்த தாண்டவம் வெறும் கலை அல்ல, அது இந்த பிரபஞ்சத்தின் காந்த மையத்தின் துடிப்பு. பூமியின் அச்சும் பிரபஞ்சத்தின் உச்சமும் சந்திக்கும் அந்த ஒரு புள்ளிதான் சிதம்பரம். இதை புரிந்து கொள்ள அறிவியல் இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க வேண்டும். மனித உடலும் கோயிலும் ஒரு பிரம்மாண்ட ஒப்பீடு. கோவிலில் மொத்தம் 9 நுழைவாய்கள் உள்ளன. அது மனித உடலின் 9 துவாரங்களை, அதாவது கண்கள், காது, மூக்கு, வாய் போன்றவை குறிக்கிறது. நாம் எப்படி இந்த வாசல்கள் வழியாக உலகத்தை உணர்கிறோமோ அதே போல கோயிலுக்குள் நுழைகிறோம். பொற்கூரை ஓடுகள். மூச்சு காற்றின் கணக்கு. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கூரையில் 21,600 தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளன. அறிவியல். ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை சுவாசிக்கிறான். உங்கள் ஒவ்வொரு மூச்சிற்கும் ஒரு தங்க ஓடு என்ற கணக்கில் இதை வடிவமைத்துள்ளார்கள். 72,000 ஆணிகள். நரம்புகளின் வலைப்பின்னல். இந்த தங்க ஓடுகளை கூரையில் இணைக்க 72,000 ஆணிகளை பயன்படுத்தி உள்ளனர். அறிவியல். சித்த மருத்துவத்தின்படி இந்த உடலில் ஓடும் நாடிகளின் எண்ணிக்கை 72,000. நம் உடலில் உயிர் ஆற்றல் எப்படி பாய்கிறதோ அதே போல கோயிலின் கூரையில் ஆற்றல் பரவ இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட 5 தூண்கள். புலன்களின் கட்டுப்பாடு. கருவறைக்கு முன்னால் 5 தூண்கள் உள்ளன. இவை மனிதனின் 5 புலன்கள் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் குறிக்கின்றன. இறைவனை அடைய இந்த புலன்களை கடக்க வேண்டும் என்பதே இதன் தத்துவமாகும். இதயம் போன்ற கருவறை. மிகவும் ஆச்சரியமான விஷயம் இதுதான்.
பொதுவாக கோவிலின் கருவறை நேராக நடுவில் இருக்கும். ஆனால் சிதம்பரத்தின் கருவறை இடதுபுறம் சற்று தள்ளி அமைக்கப்பட்டிருக்கும். ஏன், மனித உடலில் இதயம் எப்படி இடதுபுறம் தள்ளி இருக்கிறதோ அதே போல் இந்த பிரபஞ்ச கோவிலின் இதயமான நடராஜர் இடதுபுறம் வீற்றிருக்கிறார். கோவில் என்பது வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல, அது உறைந்து போன ஒரு மனித உடல். வெளியே நீங்கள் பார்ப்பது கோபுரம் என்றால் உள்ளே நீங்கள் உணர்வது உங்கள் இதய துடிப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன் ஸ்கேன் இல்லாமலேயே மனித உடலின் அத்தனை ரகசியங்களையும் ஒரு கோவிலில் செதுக்கியிருக்கிறான் தமிழன். இது பக்தியா இல்ல அறிவியலின் உச்சமா? சிதம்பர ரகசியம், உருவமில்லாத உண்மையும் அறிவியலும். அந்த திரை ரகசியம். சிதம்பரம் கருவறையில் நடராஜன் சிலைக்கு வலதுபுறம் ஒரு சிறிய நுழைவாயில் போன்ற பகுதி இருக்கும். அது எப்போதும் ஒரு கருப்பு திரையால் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த திரையின் ஒரு பக்கம் கருப்பாகவும் மறுபக்கம் சிவப்பாகவும் இருக்கும். தீபாராதனை காட்டும் போது அந்த திரையை விளக்குவார்கள். அப்போது அங்கே உருவம் எதுவும் இருக்காது, வெறும் வெற்றிடம் மட்டுமே காணப்படும். தங்க வில்வ இலைகள். அந்த திரையை விளக்கும் போது உள்ளே அந்த வெற்றிடத்தில் ஒரு தங்க மாலை தொங்கவிடப்பட்டிருக்கும். அதில் தங்க வில்வ இலைகள் கோர்க்கப்பட்டிருக்கும். தத்துவம்: இறைவன் எங்கு நிறைந்தவன்? அவன் உருவமற்றவன். அவன் அந்த மர்மமான பிரபஞ்ச வெற்றிடத்தில் ஆற்றலாக இருக்கிறான் என்பதை குறிக்கவே இந்த ஏற்பாடு. அறிவியல்: நவீன குவாண்டம் இயற்பியல் சொல்வது போல அணுக்களுக்கு இடையே இருக்கும் அந்த வெற்றிடம்தான் எல்லையற்ற ஆற்றல் கொண்டது. அதைத்தான் நம் முன்னோர்கள் ஆகாயத்தலம் என்று குறிப்பிட்டனர். சிதம்பர ரகசியம் என்றால் என்ன? உனக்குள்ளே இருக்கும் இறைவனை உணர்வதே ரகசியம் என்பது இதன் ஆன்மீக பொருள். ஆனால் வரலாற்று ரீதியாக பார்த்தால் மறைக்கப்பட்ட சில பொக்கிஷங்கள் உள்ளன. இந்த கருவறைக்கு அடியில் ஒரு ரகசிய அறை இருப்பதாகவும் அதில் சோழர் காலத்து அரிய ஓலைச்சுவடிகள் மற்றும் ரகசிய தகவல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு பேச்சு உண்டு. அதிர்வலையின் மையம். இந்த வெற்றிட புள்ளிதான் கோவிலின் மிக பெரிய எனர்ஜி பாயிண்ட். அங்கேதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அதிர்வுகளும் ஒரே புள்ளியில் குவிகிறது. செரின் மற்றும் நடராஜர். இதை உலகமே வியக்க வைத்த ஒரு சம்பவம். சுவிட்சர்லாந்தில் உள்ள மிக பெரிய அணு ஆராய்ச்சி மையமான செரின் வாசலில் ஒரு மிக பெரிய நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அணுக்களின் ஓட்டமும் நடராஜரின் தாண்டவமும் ஒன்றே என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். பிரபஞ்சத்தின் அணுக்கள் எப்படி ஓயாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போலத்தான் நடராஜனின் தாண்டவமும் ஒரு முடிவில்லாத சுழற்சி என்று அவர்கள் விளக்குகிறார்கள். திரை விலகும், ஆனால் அங்கே தெய்வம் இருக்காது. அந்த வெற்றிடத்தை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு புரியும், கடவுள் எப்போதும் ஒரு சிலை அல்ல, அது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற பேராற்றல். நாசா முதல் செரின் வரை இன்று எதை தேடுகிறார்களோ அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு திரைக்கும் சில தங்க இலைகளுக்கும் பின்னால் ரகசியமாக ஒளித்து வைத்தவன் தமிழன். சிதம்பரன் ரகசியம் என்பது ஒரு ஆன்மீக வார்த்தை மட்டுமல்ல, அது அறிவியலும் தத்துவமும் சங்கமிக்கும் ஒரு மாபெரும் புள்ளி. சிதம்பரம் நடராஜன் கோவிலின் கருவறையில் நடராஜர் சிலைக்கு வலதுபுறம் ஒரு சிறிய கதவு போன்ற பகுதி இருக்கும். இது எப்போதும் ஒரு கருப்பு திரையால் மறைக்கப்பட்டிருக்கும். தீபாராதனை காட்டும் போது அந்த திரையை அர்ச்சகர் விளக்குவார். அங்கே நீங்கள் எதை பார்ப்பீர்கள் தெரியுமா? ஒன்றுமே இருக்காது, வெறும் வெற்றிடம் மட்டுமே இருக்கும். அங்கே தங்கத்தில் ஆன ஒரு வில்வ மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதுதான் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திரையின் ரகசியம்: இந்த திரை ஒரு பக்கத்தில் கருப்பாகவும் மறுபக்கத்தில் சிவப்பாகவும் இருக்கும். கருமை நிறம். இது மாயை அல்லது அறியாமையை குறிக்கிறது. நம் கண்களை மறைக்கும் அறியாமையை விளக்கினால் ஓலிய உண்மையை உணர முடியாது. திரை விலகுதல். ஞானம் பிறக்கும் போது மாயை விலகுகிறது. அப்போது நாம் காண்பது உருவமற்ற இறைவன். வில்வ இலையின் மர்மம். அந்த வெற்றிடத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கும் தங்க வில்வ இலை மாலைக்கு ஒரு ரகசியம் உண்டு. அந்த மாலையில் உள்ள 28 தங்க இலைகள் சைவ அகமைகளை குறிக்கின்றன. ஆனால் இதன் மறைமுக பொருள் என்னவென்றால், அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரபஞ்சத்தை படைப்பதன் குறியீடு அது. உருவமுள்ள நடராஜர் ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்க, உருவமற்ற அந்த பிரபஞ்ச ஆற்றல் மறுபக்கம் ரகசியமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் பின்னணி மற்றும் ஆகாயத்தலம். பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாயத்தலம் ஆகும். வெற்றிடத்தின் ஆற்றல் நவீன குவாண்டம் இயற்பியல். ஏன் இது ஒரு ரகசியம்?
இறைவன் வெளியே எங்கும் இல்லை, அவன் உனக்குள் இருக்கும் வெற்றிடத்தில் இருக்கிறான் என்பதை உணர வைப்பது இந்த ரகசியத்தின் அடிப்படை. சிலையை பார்ப்பது பக்தி, அந்த சிலைக்கு பின்னால் இருக்கும் அந்த மர்மமான வெற்றிடத்தை புரிந்து கொள்வதுதான் ஞானம். திரை விலகினால் அங்கே கடவுள் இருப்பார் என்று தேடாதீர்கள். அந்த திரை விலகிய பிறகு மிஞ்சும் அந்த மௌனமும் ஆற்றலும் தான் சிதம்பர ரகசியம். சிதம்பரம் இது வெறும் ஒரு ஊரோ அல்லது ஒரு பழமையான கோயிலோ மட்டும் கிடையாது. இது தமிழர்களின் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு மர்மமான பாலம். நவீன உலகம் இன்று எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை சிலையாகவும் செப்பு கூரையாகவும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே செதுக்கி வைத்திருக்கின்றான் தமிழன். நாசா வியக்கும் காந்த புள்ளி, சுவிட்சர்லாந்து அணு ஆராய்ச்சி மையம் போன்று காஸ்மெட்டிக் டான்ஸ் மனித உடலின் அத்தனை ரகசியங்களையும் சுமந்து நிற்கும் பொற்கூரை, இவை அனைத்தும் ஒரே விஷயத்தை தான் உரைக்க சொல்கிறது. முன்னோர்கள் கல்லோடு விளையாடவில்லை, அவர்கள் காலத்தோடு விளையாடியிருக்கிறார்கள். இந்த ரகசியங்களில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானது எது? இது போன்ற வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.